நாமெல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு அற்புதமான செய்தியை குர்ஆன் சொல்லி தருது காக்காவை பற்றி. நம்ம இதை பார்த்தோட கதை நினைக்கிறோம்ல, நிதர்சனமா அல்லாஹ் அப்படி ஒரு அறிவு சில உயிரினங்களுக்கு கொடுத்திருக்கிறான். இன்னைக்கு பூனைகள் போன்ற உயிரினங்களை பார்த்தீங்கன்னா அப்படி ஆடு மாடு மாதிரி இந்த மனுஷங்கள்லாம் அந்த ரோட்ல நின்று மலஞ்சலம் கழிக்கிறாங்களா, அப்படி கழிச்சுட்டு போகவே செய்யாது. என்ன செய்யும், போனவன்னு ஒரு குழியை தோணும், அதுல உட்காரும், அதுல மலம் கழித்த பிறகு அதை மூடி விட்டு அது பாட்டு போயிடும். இது அதுக்கு கொடுக்கப்பட்ட அடிப்படை அறிவு. ஆனா இந்த காக்கையை பற்றி அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்றான். எப்படி சொல்றான் தெரியுமா? ஹாபிலுடைய வரலாறு பேசும்போது, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகளுடைய வரலாறை பேசும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், அற்புதமாக பதிவு செய்கின்றான். இந்த ரெண்டு பேரும் நேர்ச்சை வைத்திருந்தார்கள். அந்த நேர்ச்சையிலே ஒருவருடைய நேர்ச்சை அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டது, இன்னொருவருடைய நேர்ச்சை குர்பானி அங்கீகரிக்கப்படவில்லை. உடனே அந்த நேர்ச்சை அங்கீகரிக்கப்படாதவர் அங்கீகரிக்கப்பட்ட தன்னுடைய சகோதரனிடத்தில் வந்து பேசினார், என்னுடைய சகோதரனே, உன் நேர்ச்சை அங்கீகரிக்கப்பட்டு விட்டது, என்னுடைய நேர்ச்சை அங்கீகரிக்கப்படவில்லை, ஆகையால் நான் உன்னை கொலை செய்ய போகிறேன் என்றார். உடனே அவர் சகோதரன் சொன்னார், நீ என்னை கொலை செய்வதற்கு என் அளவிலே உன்னுடைய கரத்தை நீட்டினால் நான் ஒருபோதும் உன் அளவிலே என்ன செய்ய மாட்டேன், என்னுடைய கரத்தை நீட்ட மாட்டேன். இது குர்பானி அங்கீகரிக்கப்படுவதெல்லாம் அல்லாஹ்வை பயப்படுபவர்களிடம் இருந்துதான் என்று சொல்லி அந்த உபதேசத்தையும் சேர்த்து சொன்னாரு. இவர் இப்படி பார்த்துட்டே இருந்தாரு. இந்த வார்த்தைலாம் அவருக்கு கோபத்தை ஏற்படுத்திச்சு. அங்கேயே கொலை செஞ்சு அந்த இடத்திலே போட்டுட்டார். அதான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க, இன்னைக்கும் உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு கொலையிலும் ஒரு பங்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய 2 மகன்கள்ல ஒருத்தர் கொலை செஞ்சாரே அவருக்கு பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அப்போ இவர் இந்த கொலை செஞ்சு முடிச்சுட்டாரா, ஜனாசா கிடக்கு, சடலம் கிடக்குது கீழே, அந்த நல்லடியாருடைய சடலத்தை பார்க்கலாம், என்ன செய்யணும்னு தெரியல. நாம என்ன செய்வோம், எரிச்சிருவோம், புதைச்சிருவோம், ஏதாவது ஒண்ணு செஞ்சிருவோம்ல இல்லையா? அவரு அப்பதான் ஃப்ரெஷ்ஷா உலகத்துக்கு வந்த மக்கள் அவங்க. உடனே பார்க்கிறாரு, அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு காக்காவை அனுப்பி விடுறான். குர்ஆன் சொல்லுது, ஒரு காக்கம் என்ன செஞ்சது, அந்த இடத்திற்கு வந்தது. அது என்ன செய்யுது, அது ஒரு சடலத்தை புதைக்கக்கூடிய அந்த செயலை செய்கிறது. பார்த்த உடனே அவருக்கு வெக்கமா போயிடுச்சு. என்ன செய்யறாருன்னா, இந்த காக்காக்கு இருக்கக்கூடிய அறிவு கூட எனக்கு அல்லாஹ் கொடுக்கலையே, இந்த சொற்பமான அறிவு, இதை தோண்டி இந்த ஜனாசாவை புதைக்கணும் என்கின்ற இந்த காகத்திற்கு இருக்கக்கூடிய அறிவு கூட எனக்கு கொடுக்கப்படவில்லையே என்று வேதனைப்பட்டார் என்பதை அல் குர்ஆன் நமக்கு பதிவு செய்கிறது.